உறையூர் சிறைச்சாலை. விக்கிரமன் உறையூர் சிறைச்சாலையில் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தான். சிங்காதனம் ஏறி செங்கோல் செலுத்த வேண்டிய ஊரில் சிறையில் அடைக்கப்பட்டு கிடைப்பதை நினைத்து நினைத்து அவன் துயர சிரிப்பு சிரித்தான். அவனுடைய தந்தை அரசு செலுத்திய காலத்து ஞாபகங்கள் அடிக்கடி வந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்கோலம் பூண்டு கிளம்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் பிரத்யட்சமாக நின்றது. அதற்கு முதல் நாள் மகாராஜா ரகசிய சித்திர மண்டபத்துக்கு தன்னை அழைத்து சென்று தம்முடைய கையால் எழுதிய கனவு சித்திரங்களை காட்டியதெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. ஐயோ, அவையெல்லாம் கனவாகவே போக வேண்டியது தான் போலும். தந்தைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்னும் ஆசை அவனுக்கு இதுவரையில் இருந்தது. இப்போது அடியோடு போய்விட்டது. பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பார்த்து இந்த சிறைச்சாலையில் எத்தனை நாள் கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. அவரிடமிருந்து என்ன கட்டளை வரும்? மரண தண்டனையை நிறைவேற்றும்படிதான் அநேகமாக கட்டளை வரும். மாரப்பன் அந்த கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருப்பான். தன்னுடைய கதியை பற்றி யாருக்கும் தெரியவே போவதில்லை. பார்த்திப மகாராஜாவின் பெயராவது ஜனங்களுக்கு சில காலம் ஞாபகம் இருக்கும். தன் பெயரை கூட எல்லாரும் மறந்து விடுவார்கள். செண்பக தீவிலிருந்து ஏன் திரும்பி வந்தேன் என்னும் கேள்வியை விக்கிரமன் அடிக்கடி கேட்டுக்கொண்டான். சின்னஞ்சிறு தீவாய் இருந்தாலும் அங்கே சுதந்திர ராஜாவாக ஆட்சி செய்தது எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தது. அதை விட்டு இப்படி தன்னந்தனியே இங்கே வரும் பைத்தியம் தனக்கு எதற்காக வந்தது? அந்த பைத்தியத்தின் காரணங்களை பற்றியும் அவை எவ்வளவு தூரம் நிறைவேறின என்பது பற்றியும் விக்கிரமன் யோசித்தான். செண்பக தீவில் இருந்த போது பொன்னி நதியையும் சோழவள நாட்டையும் எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஏக்கம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஏற்பட்டு வந்தது. ஆனால் சோழ நாட்டின் மேல் அவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் சோழ நாட்டு மக்கள் சுதந்திரத்தை மறந்து வீரமிழந்து பல்லவ சக்கரவர்த்திக்கு உட்பட்டிருப்பதை நினைக்க அவன் வெறுப்பு அடைவதும் உண்டு. அந்த வெறுப்பு இப்போது சிறையில் இருந்த சமயம் 10 மடங்கு அதிகமாயிற்று. வீர பார்த்திப மகாராஜாவின் புதல்வன் உள்ளூர் சிறைச்சாலையில் இருப்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தானே இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தது. அதுவும் நிறைவேறவில்லை. நிறைவேறாமலே சாக போகிறோமோ என்னவோ. அப்புறம் குந்தவி. அவளை நினைக்காமல் இருப்பதற்கு விக்கிரமனான மட்டும் முயன்றான். ஆனால் முடியவில்லை. குந்தவியை நினைத்ததும் விக்கிரமனுக்கு பளிச்சென்று ஓர் உண்மை புலனாயிற்று. செண்பக தீவிலிருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்து கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம், அவனுடைய மனதின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்போது தெரிய வந்தது. குந்தவிதான் அந்த காரணம். இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான். ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தி எல்லாம் குன்றிவிடுகிறது. காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது. குந்தவியின் சந்திரவதனம் இல்லை. அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சத்தை இலக்கிவிட்டது. அந்த காந்த சக்திதான் தன்னை செண்பக தீவிலிருந்து இங்கே இழுத்து கொண்டு வந்தது. ஜுரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்த பிறகு கூட விக்கிரமனுக்கு குந்தவியின் மேல் கோபம் இருந்தது. தன்னுடைய சுதந்திர பிரதிஜையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்ற எண்ணம்தான் காரணம். ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சிலிருந்து அது தவறு என்று தெரிந்தது. இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன். ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாய் கூறினாள். இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பக தீவிலிருந்து தானா வரலாம்? சொர்க்கலோகத்திலிருந்து கூட வரலாம் அல்லவா? ஆஹா, இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறுக்கிட்டிராவிட்டால் குந்தவியும் தானும் வருகிற அமாவாசை அன்று கப்பலேறி செண்பக தீவுக்கு கிளம்பி இருக்கலாமே. அமாவாசை நெருங்க நெருங்க விக்கிரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாயிற்று. அமாவாசை அன்று செண்பக தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வரும். அப்புறம் 2 நாள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படியாவது இச்சிறையிலிருந்து தப்பி அமாவாசை அன்று மாமல்லபுரம் போக கூடுமானால்
இவ்விதம் விக்கிரமன் எண்ணாததெல்லாம் எண்ணினான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாயிருந்தது. கடைசியில் அமாவாசைக்கு முதல் நாள் மாலை மாரப்ப பூபதி வந்தான். விக்கிரமனை பார்த்து நகைத்து கொண்டே, ஓ, ரத்தின வியாபாரியாரே, காஞ்சியிலிருந்து கட்டளை வந்து விட்டது என்றான். ஒரு கணம் விக்கிரமன் நடுங்கி போனான். கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் எண்ணினான். மரணத்துக்கு அவன் பயந்தவன் அல்ல என்றாலும் கொலையாளிகளின் கத்திக்கு இரையாவதை அவன் அருவருத்தான். ஆனால் மாரப்பன், காஞ்சிக்கு உன்னை பத்திரமாய் அனுப்பி வைக்கும்படி கட்டளை. இன்றிரவு 2ஆம் ஜாமத்தில் கிளம்ப வேண்டும். சித்தமாய் இரு என்றதும் விக்கிரமனுக்கு உற்சாகம் பிறந்தது. வழியில் தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாமல்லவா? அல்லது போராடி வீர மரணமாவது அடையலாமல்லவா? இது இரண்டும் சாத்தியமில்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன், சுதந்திரத்திற்காக உயிரை விடுவேன் என்று சொல்வதற்காவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமல்லவா? ஆஹா, குந்தவியும் பக்கத்தில் இருக்கும் போது இம்மாதிரி மறுமொழி சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? அமாவாசை முன்னிரவு. அன்றிரவு ஒரு ஜாமமானதும் சிறைச்சாலை கதவு திறந்தது. மாரப்பனும் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்தார்கள். விக்கிரமனுடைய கைகளை சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்து சென்றார்கள். வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாய் நின்றது. அதில் விக்கிரமன் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள். அவ்விதமே வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் சிலர் நின்றார்கள். சிறை வாசலில் மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாக சொன்னான். பிறகு உரத்த குரலில் கிளம்பலாம் என்றான். உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நின்ற வீரர்களும் போகத் தொடங்கினார்கள். உறையூர் வீதிகளின் வழியாக வண்டி போய்க் கொண்டிருந்தது. முன்னெல்லாம் போல் இப்போது இரவில் விளக்குகள் எரியாமல் நகரம் இருளடைந்து கிடப்பதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்னமோ செய்தது. ஆஹா, சோழ நாட்டு தலைநகரமான உறையூர் தானா இது? ஏனுங்க சாமிங்களே, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்கே அழைத்து போறீங்க என்று பேச்சை கேட்ட விக்கிரமன் திடுக்கிட்டான். பேசியவன் வண்டிக்காரன் தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது? அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்களில் ஒருவன், உனக்கு ஏனப்பா இந்த வம்பு, பேசாமல் வண்டியை ஓட்டு என்றான். அதற்கு வண்டிக்காரன், எனக்கு ஒன்றுமில்லை அப்பா, ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனாம், ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தானாம். சக்கரவர்த்தி மகள் குந்தவி தேவியையே ஏமாற்றி விட்டானாம். அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடித்து விட்டாராம். அப்படியெல்லாம் ஊரிலே பேச்சாயிருக்கே, அவன்தானா இவன் என்று கேட்டேன். ஆமாம், அவன்தான் என்று வைத்துக் கொள்ளேன் என்றான் ஒரு வீரன். எங்கே அழைத்து கொண்டு போறீங்களோ என்று வண்டிக்காரன் கேட்க, எங்கே அழைத்து கொண்டு போவாங்க, காஞ்சி மாநகருக்குத்தான் என்று மறுமொழி வந்தது. அடே அப்பா, அவ்வளவு தூரமா போக வேண்டும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போறீங்களே, போதுமா? வழியிலே இவனுக்கு யாராவது ஒத்தாசை செய்து தப்பிச்சு விட்டு விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க என்றான் வண்டிக்காரன். பேசுகிறவன் உண்மையில் பொன்னன் தானோ? தனக்குதான் சமிக்கை செய்தி தெரிவிக்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானோ? இவ்விதம் விக்கிரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சற்று பின்னால் வந்த வீரர் தலைவன், யார் அங்கே, என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிகொண்டது. பிறகு வண்டிக்காரனாவது வீரர்களாவது பேசவில்லை. காவேரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்றது. விக்கிரமனும் வண்டியில் இருந்த வீரர்களும் இறங்கினார்கள். ஆற்றங்கரையோரமாக ஒரு படகு ஆயத்தமாய் இருந்தது. அங்கே ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். எல்லாரும் கீழ் இறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பி கொண்டே, போயிட்டு வரீங்களா? ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள் ஐயா. வழியில் ஒரு காட்டாற்று இருக்கிறது, பத்திரம் என்றான். அப்போது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது. விக்கிரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று.
ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை. ஆனால் அவனுடைய கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாய் இருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாயிற்று. பொன்னன் தான் அவன் முகத்தில் பொய் மீசை வைத்து கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாகத்தான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் விக்கிரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. படகில் ஏறி ஆற்றை கடந்த பின் அவர்கள் நடுஜாமம் வரையில் கால்நடையாக பிரயாணம் செய்தார்கள். பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினார்கள். மீண்டும் அதிகாலையில் எழுந்து மாட்டு வண்டி பிடித்து கொண்டு பிரயாணம் ஆனார்கள். அன்று பொழுது சாயும் சமயத்தில் பராந்தகபுரத்தை தாண்டினார்கள். இனி சிறிது தூரத்தில் காட்டாற்று வந்துவிடும் என்று விக்கிரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த வண்டிக்காரன் பொன்னனாயிருக்கும் பட்சத்தில் இங்கேதான் தனக்கு உதவிக்கு வர வேண்டும். யார் வருவார்கள், எப்போது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்கிரமனுடைய உள்ளம் பரபரப்பை அடைந்தது. அஸ்தமித்து 2 நாழிகை இருக்கும். அந்த அமாவாசை இருட்டில் சாலையில் ஜன நடமாட்டம் அதிகமாயிருந்ததை கண்டு விக்கிரமன் வியந்தான். ஆங்காங்கு சிறு கும்பலாக ஜனங்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு போகிறவர்களைப் போல் அவர்கள் காணப்பட்டார்கள். வெறி பிடித்தவர்களைப் போல் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் போனார்கள். சிலர் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கும்பலிலும் ஒருவன் தீவர்த்தி பிடித்து கொண்டிருந்தான். இன்னும் இந்த கும்பலில் சிலர் நீண்ட கத்திகளை எடுத்து சென்றது விக்கிரமனுக்கு ஒருவாறு பயங்கரத்தை அளித்தது. இவர்கள் எல்லாம் எங்கே போகிறார்கள்? கையில் கத்திகள் என்னத்திற்காக கொண்டு போகிறார்கள்? இந்த காட்சிகளை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுக்குள் ரகசியமாய் பேசிக்கொண்டதில் சில வார்த்தைகள் விக்கிரமனுடைய காதிலும் விழுந்தன. பத்திரகாளி, நரபலி, கபால பைரவர் என்னும் சொற்கள் அவனுக்கு திகைப்பையும் பயத்தையும் உண்டாக்கின. மகேந்திர மண்டபத்தின் வாசலில் மகா கபால பைரவரும் மாரப்பனும் பேசிக்கொண்டது அவனுக்கு நினைவு வந்தது. ஓஹோ, இன்றைக்கு அமாவாசை இரவல்லவா? மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லி உண்மையில் கபால பைரவனின் பலிக்குத்தான் அனுப்பியிருப்பானோ? இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஓம் காளி ஜெயகாளி என்ற பல குரல்களின் ஏகோபித்த கோஷம் அவன் காதில் விழுந்து மயிர்கூச்சு உண்டாக்கியிற்று. அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்கிரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் கையில் நீண்ட கூரிய கத்திகள் நட்சத்திர வெளிச்சத்தில் மின்னியது தெரிந்தது. ஓம் காளி ஜெயகாளி என்ற கோஷங்களுக்கு மத்தியில் எங்கே பலி என்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த உறையூர் வீரர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டார்கள். வண்டியில் இருந்தவர்களும் தொப் தொப் என்று குதித்து ஓட்டம் பிடித்தார்கள். விக்கிரமன் கைகள் சங்கிலிகளால் வண்டியின் சட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தமையால் அவனால் மட்டும் வண்டியில் இருந்து குதிக்க முடியவில்லை. அப்போது வண்டியின் பின்புறத்தில் ஒரு குரல், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் என்றது. உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அவள் தெரிந்தான். விக்கிரமன் வண்டியில் இருந்து குதித்ததும் 2 உயர்ஜாதி குதிரைகள் சித்தமாய் நிற்பதை கண்டான். மகாராஜா, ஏறுங்கள் குதிரை மேல், ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை என்றான் பொன்னன். ஆஹா, இதென்ன? விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது தாவி ஏறி கொண்டார்கள். பொன்னா முண்டாசு கட்டி மீசை வைத்து கொண்டிருந்த வண்டிக்காரன் யார்? நீதானே என்று குதிரைகள் போய்க் கொண்டிருக்கும் போதே விக்கிரமன் கேட்டான். ஆமாம் மகாராஜா, சிறைக்குள்ளிருந்த போது நீ என்னை மறந்து விட்டாயாக்கும் என்று நினைத்தேன். நான் ஒருவேளை மறந்தாலும் என்னை மறக்க விடாதவர் ஒருவர் இருக்கிறாரே. யார் அது? வேறு யார், தங்களை யமன் வாயிலிருந்து மீட்ட தேவிதான். இதை கேட்டதும் விக்கிரமனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் துள்ளியிற்று. குந்தவியை பற்றி மேலும் விசாரிக்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டாயிற்று. ஆனால் சிறிது தயக்கமாகவும் இருந்தது. சற்று பொறுத்து, எங்கே போகிறோம் இப்போது என்றான் விக்கிரமன். மாமல்லபுரத்துக்கு மகாராஜா. பொன்னா, என்ன மகாராஜா? நாளை காலைக்குள் மாமல்லபுரம் போய்விட வேண்டும். ஆமாம் மகாராஜா, அதனால்தான் ஒரு கணம் கூட தாமதிப்பதற்கில்லை என்று நான் சொன்னேன்.
நாளை மத்தியானம் வரையில் அங்கே கப்பல் காத்து கொண்டிருக்கும். அதற்குள் நாம் போய்விடலாம் மகாராஜா. விக்கிரமன் சற்று பொறுத்து மறுபடியும், தேவி எங்கே இருக்கிறார் பொன்னா? அவரிடம் கடைசியாக ஒரு தடவை விடை பெற்று கொண்டு கிளம்பியிருந்தால் எவ்வளவோ சந்தோஷமாய் இருக்கும் என்றான். அது முடியாது மகாராஜா. எது முடியாது? தேவியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்புவது. ஆமாம், முடியாதுதான். இனி உறையூருக்கு மறுபடியும் எப்படி போக முடியும்? தேவி உறையூரில் இல்லை மகாராஜா. தேவி உறையூரில் இல்லையா? பின் எங்கே? மாமல்லபுரத்தில். ஆ என்றான் விக்கிரமன். சில நாட்களாக சிறைப்பட்டிருந்த பிறகு விடுதலை அடைந்த உற்சாகம், குளிர்ந்த இரவு நேரத்தில் குதிரை மீது செல்லும் கிளர்ச்சி, இவற்றுடன் குந்தவி மாமல்லபுரத்தில் இருக்கிறாள் என்னும் செய்தியும் சேர்ந்து அவனுக்கு எங்கேயோ ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அப்படியானால் அவரிடம் விடைபெற முடியாது என்று சொன்னாயே, ஏன் பொன்னா? ஒரு கண நேரமாவது அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும். பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். அதோடு என் தாயாரை கண்டுபிடித்து பாதுகாக்கும் பொறுப்பையும் அவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் முடியாது என்றான் பொன்னன். ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? தேவியின் உறுதி எனக்கும் தெரிந்திருப்பதனாலேதான். தங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பும் உத்தேசம் அவருக்கு கிடையாது. தங்களோடு அவரும் புறப்பட சித்தமாய் இருக்கிறார். ஆஹா, நிஜமாகவா? இவ்வளவு முக்கியமான செய்தியை முன்னமே எனக்கு ஏன் சொல்லவில்லை? இப்போது கூட நான் சொல்லியிருக்க கூடாது. தாங்கள் கப்பல் ஏறிய பிறகு தங்களை அதிசயப்படுத்த வேண்டும் என்று தேவி உத்தேசித்திருந்தார். அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன். விக்கிரமன் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். திடீரென்று, அதோ பாருங்கள் மகாராஜா என்று பொன்னன் கூறியதும் விக்கிரமன் சிறிது திடுக்கிட்டு பார்த்தான். சாலையில் ஒரு பக்கத்து மரத்தடியில் 10-12 பேர் கும்பலாக நின்றார்கள். அவர்களில் ஒருவன் தீவர்த்தி வைத்துக் கொண்டிருந்தான். தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்களுடைய உருவங்கள் கோரமான காட்சி அளித்தன. அவர்களுடைய கழுத்தில் கபால மாலைகள் தொங்கின. அவர்களுடைய கைகளில் கத்திகள் மின்னின. நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் நின்ற இடத்தை குதிரைகள் தாண்டிய போது ஒரு கணம் விக்கிரமனுக்கு உடம்பு நடுங்கியிற்று. அவர்களை கடந்து சிறிது தூரம் சென்றது. அப்பா, என்ன கோரம் என்றான் விக்கிரமன். மகாராஜா, தங்களுக்காகத்தான் இங்கே இவர்கள் காத்திருக்கிறார்கள். இவர்களிடம் தங்களை ஒப்புவித்து விடும்படிதான் மாரப்ப பூபதி கடைசியாக தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். நான் இவர்களை முந்திக் கொண்டேன். தாங்கள் குதிரை மேல் இவ்விதம் தனியாக போவீர்கள் என்று இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் ரொம்ப நேரம் காத்திருப்பார்கள். பிறகு கபால பைரவரிடம் போய் தாங்கள் வரவில்லை என்று தெரிவிப்பார்கள். இன்று கபால பைரவருக்கு மாரப்ப பூபதி மேல் பிரமாதமான கோபம் வரப்போகிறது என்றான் பொன்னன். பொன்னா, சக்கரவர்த்தியின் சிரசாக்கினை கபாலிகர்கள் பலி. இந்த 2 வித ஆபத்துகளில் இருந்தும் அல்லவா என்னை நீ தப்புவித்திருக்கிறாய். முன்னே காட்டாற்றில் போனவனை எடுத்து உயிர் கொடுத்து காப்பாற்றினாய். சோழ வம்சத்தின் குலதெய்வம் உண்மையில் நீதான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாளைய தினம் உன்னை விட்டு பிரிவேன். மறுபடியும் எப்போது காண்பேனோ என்னவோ. லட்சணந்தான் என்றான் பொன்னன். என்ன சொல்கிறாய்? என்னை விட்டாவது தாங்கள் பிரியவாவது? ஏன் அப்படி சொல்கிறாய்? இன்னொரு தடவை தங்களை கப்பலில் அனுப்பிவிட்டு நான் இங்கே இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா? இங்கே எனக்கு என்ன வேலை? வள்ளி ஏற்கனவே குந்தவி தேவியுடன் மாமல்லபுரத்தில் இருக்கிறார். நானும் அவளும் தங்களுடன் வரப்போகிறோம். விக்கிரமன் சற்று மௌனமாய் இருந்துவிட்டு, பொன்னா, நீ சொல்வது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் வள்ளியும் என்னுடன் வந்தால் சோழ நாடே வருகிற மாதிரிதான். ஆனால் ஒரு விஷயம்தான் என் மனதை வருத்தி கொண்டிருக்கிறது. மகாராணியின் கதி என்ன? அவரை யார் தேடி கண்டுபிடிப்பார்கள்? அவருக்கு யார் உன்னை பற்றி சொல்வார்கள்? நான் தாய்நாட்டுக்கு வந்ததின் முக்கிய நோக்கம் மகாராணியை பார்ப்பதற்கு. அவரை பார்க்காமலே திரும்பி போகிறேன். அவருக்கு என்னை பற்றி செய்தி சொல்லவாவது யாரேனும் இருக்க வேண்டாமா என்றான். பொன்னனுடைய மனத்திலும் அந்த விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது. சிவனடியாரிடம் தான் சொன்னபடி ஒன்றுமே செய்யவில்லை. அவர் என்ன ஆனாரோ என்னவோ.
மகாராணியை ஒருவேளை கண்டுபிடித்திருப்பாரோ? பொன்னனுடைய மனதில் சமாதானம் இல்லாவிட்டாலும் வெளிப்படையாக, மகாராணியை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா, அவரை சிவனடியார் பாதுகாப்பார். சிவனடியாரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, மகா சக்தி வாய்ந்தவர் என்றான். ஆமாம், அவர் நம்மை மாமல்லபுரத்துக்கு அருகிலுள்ள சிற்ப வீட்டில் சந்திப்பதாக சொன்னார் அல்லவா? அது இப்போது முடியாத காரியம். சிவனடியாரை பார்க்க தங்கினோமானால் கப்பலை பிடிக்க முடியாது. உண்மைதான். ஆனாலும் அன்னையையும் சிவனடியாரையும் பார்க்காமல் போவதுதான் மனதிற்கு வேதனை அளிக்கிறது என்றான் விக்கிரமன். அப்போது ஆஹா, இதென்ன என்ற வியப்புடன் கூவினான் பொன்னன். இதற்குள் அவர்கள் காட்டாற்றை சமீபத்து அதன் இக்கரையில் உள்ள மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் வந்துவிட்டார்கள். அந்த மண்டபத்தின் வாசலில் தோன்றிய காட்சிதான் பொன்னனை அவ்விதம் வியந்து கூவ செய்தது. அங்கே 7-8 ஆட்கள் ஆயுதபாணிகளாக நின்றார்கள். 2 பேர் கையில் தீவர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்கள். மண்டபத்தின் வாசல் ஓரமாக ஒரு பல்லக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ராத்திரி என்னவெல்லாமோ ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்று பொன்னன் முணுமுணுத்தான். இந்த வேளையில் இங்கே யார் பொன்னா என்றான் விக்கிரமன். தெரியவில்லை மகாராஜா. இவர்கள் கபாலிகர்கள் இல்லை, நிச்சயம் வேறு யாராயிருக்கலாம். ஒருவேளை குந்தவி தேவிதான் நமக்கு உதவியாக இன்னும் சில ஆட்களை அனுப்பியிருக்கிறாரோ என்னவோ. ஆனால் பல்லக்கு என்னத்திற்கு? இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மகேந்திர மண்டபத்தின் வாசல் வந்துவிட்டது. குதிரைகளை இருவரும் நிறுத்தினார்கள். அங்கு நின்ற ஆட்களில் ஒருவனை எங்கேயோ பார்த்ததாக பொன்னனுக்கு நினைவு வந்தது. எங்கே பார்த்திருக்கிறோம்? ஆஹா, திருச்செங்காட்டங்குடியில் பரஞ்சோதி அடிகளின் ஆள் குமரப்பன் இவன். அந்த மனிதனும் பொன்னன் முகத்தை பார்த்து அடையாளம் தெரிந்து கொண்டான். ஓ, பொன்னனா என்று அவன் ஆச்சரியத்துடன் கூறி, பொன்னா, சமாச்சாரம் தெரியுமா? உறையூர் மகாராணி அகப்பட்டு விட்டார். இதோ இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறார். உன்னை பற்றி கூட விசாரித்தார் என்றான்.